கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமண்டவனாக இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்த வசனத்திலிருந்து சுருக்கமாக நான் வேகமாக நான் எவ்வளோ நேரத்தை சுருக்கி ஆராதனை மெசேஜுக்குன்னு ஒரு டைம் எடுக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் கரெக்டாக எனக்கு அந்த அரை மணி நேரம் தான் கிடைக்குது. கர்த்தருக்கு மையம் உண்டாவதாக. இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு பண்ணின வார்த்தை சங்கீதம் 92:12. அதில் ஆண்டவர் வாக்குத்தமாய் கொடுத்தார், நீதிமான் பனையை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று 1ஆம் தேதி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இந்த வார்த்தையிலிருந்து 3 காரியங்களை கர்த்தர் எங்களோடு பேசினார். யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறது. முதலாவதாக ஆண்டவருடைய செழிப்புக்குள்ள வளர வேண்டும் என்றால் சொற்கேட்டு வளர வேண்டும். அதுக்கு மென்டார் சொல்லித் தருகிறவர் இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு ஒரு நல்ல மென்டாராக இருக்கிறார். 2ஆவதாக பிரதிஷ்டையோடு வளர வேண்டும். அப்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 3ஆவதாக கிருபை. எந்தெந்த காலகட்டங்களிலும் கர்த்தர் கிருபை தருவார். அந்த கிருபை பெற்று வளர வேண்டும். அப்பொழுது அது செழிப்புக்கு நேராக நம்மை நடத்தும் என்று பார்த்தோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பாக நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்திலே இந்த வசனத்தின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து நீ அடியனுடைய உள்ளத்திலே தந்ததை சொல்லுவதற்கு பலனும் சுகமும் ஆண்டவரே கர்த்தர் தருவீராக. அடியனை மறைத்து நீர் பேசும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிருந்து பிதாவின் ஆவியான சொன்னீர். ஆவியானவர் மாத்திரம் பேசுவீராக. உடைய மாம்சம் வெளிப்படாதபடி கர்த்தர் அதை ஆவியானவரை வெளிப்படும்படியாக அடியை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். இந்த நாளிலே கூட நீதிமான் பனையை போல் செழித்து வளருவான் என்று கர்த்தர் வார்த்தை. அப்போ இந்த பனையை போல் அந்த பனை மரம் எப்படி வளரும்னா நேராக வளரணும். சொல்லுங்க, நேராக வளருமா? அப்போ நீதிமான் எப்படி செழிப்பான் அப்படின்னா நேராக செழிப்பான். பக்கத்து சொல்லுங்க, எப்படி செழிப்பான்? நேராக செழிப்பான். கர்த்தர் நம்ம எல்லாம் செழிக்கணும். நம்ம எல்லாம் செழிக்கணும். கர்த்தர் நம்ம எல்லாம் ஆசீர்வாதம். பக்கத்து சொல்லுங்க, நீதிமான் செழிப்பான். ஆமே, நீதிமான் செழிப்பான். கர்த்தர் நிச்சயமாக நீதிமானை ஆசீர்வார். அப்போ அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்த வெள்ளவஸ்த உலகம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை செழித்து போயிடும். இப்போ எல்லாம் வாய் வழியாக, காது வழியாக, மூக்கு வழியாக வருது. ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. போல ஆண்டவர் இந்த நாளிலே கூட அந்த வேதத்திலிருந்து எனக்கு சில குறிப்புகளை கொடுத்தார். அப்போது பார்த்தீங்கன்னா நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். அதே போல் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம், துன்மார்க்கன் செழிப்பான் ஆனால் அழிந்து போவான். துன்மார்க்கன் செழிப்பான் ஆனால் அவன் அழிந்து போவான். நீதிமான் அப்படி இல்லை, செழித்து வளருவான். அது எப்பவுமே நான் போயிட்டு இருக்கேன். ஆனால் அவன் பாட்டுன்னு செழிக்கிறான். அவனுக்கு ஒரு காலத்தில் அழிவு தான். ஆனால் நீதிமானுக்கு அப்படி கிடையாது. நீதிமான் செழித்து வளருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது துன்மார்க்கமாய் நம்ம வாழவே கூடாது. துன்மார்க்கம் நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. எப்பவுமே நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய சிந்தை, பார்வை, சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமாக இருந்து கர்த்தர் நம்மளை ஆண்டவர் கர்த்தர் நம்ம நீதிமானாக ஜீவிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வார். நீதிமான் யார்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானுக்கு எழுதுகிறேன் என்று பவுல். நம்ம தான் நீதிமான்கள். கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் நீதிமான்கள். ரட்சிக்கப்பட்டது தான் நம்ம நீதிமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த நீதிமான் யார்? நீதிமான் என்ன செய்ய வேண்டும்? அவன் செழிப்புக்கு நேராக போக வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்று இன்று மத்தியிலே நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம், பக்கம் 374. மைக்கில் வாசி கேட்போம். 1 சாமுவேல் 24:17. தாவீதை பார்த்து,
நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். பாருங்க, பக்கத்துல பார்த்து கேளு, நீதிமான் யார்? நீதிமான் யாருங்க? பேச மாட்டீங்கல்ல. நீதிமான் யாரு? நீதிமான் யாருன்னா, நீதிமான் நன்மை செய்கிறவன். சொல்லுங்க, நீதிமான் நன்மை செய்கிறவன். என்னதான் தீமை நமக்கு செய்தாலும் நீதிமான் யார் என்றால் அவன் நன்மை செய்கிறவன். அங்கே சொல்றாரு, நீ எனக்கு நன்மை செய்தார் என்று சவுல் அங்கே அறிக்கை சொல்கிறார். அப்போ நன்மைன்னா என்ன? நன்மைன்னா என்னங்க? அப்படியே தின்னு முழிக்கிறீங்க. சந்தோஷமா இருங்க. ஆண்டோடைய முதல் மாசத்துல வந்திருக்கும் ஆசீர்வாதமான செய்தி கேட்குறீங்க. நன்மைன்னா என்ன அப்படின்னா, நான் சொல்றேன். ராஜா கதை ஒன்று சொன்ன பாருங்க. ராஜா வீட்டில் என்ன பண்ணாரா, சீவிட்டே இருந்தார். ராஜா சீவிட்டே இருந்தார். திடீர்னு என்ன பண்ணாரா, கையை சீவிட்டார். ஒரு விரல சீவிச்சு. அப்போ அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்க மந்திரி கிட்ட வந்து அவர் கட்டுப்பட்டு சொன்ன, மந்திரிங்க பாருப்பா, என் கையை சீவிச்சு அப்படின்னாரு. உடனே அந்த மந்திரி சொன்னா, நன்மைக்கே ராஜா அப்படின்னா. எதுக்கே சொல்லுங்க, நன்மைக்கு. ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ உங்கள் கை அர்த்திச்சு வந்துட்டு சொல்கிறீங்க, உங்கள் கை விரல் பாதி போனது நன்மைக்கு தான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோ, கோவப்பட மாட்டோம். உங்களுக்கு எதாவது இருக்கா? கை வெட்டிச்சு, விரல் போயிடுச்சுன்னு சொல்கிறேன், நன்மைக்குன்னு சொல்கிறேன்னு ரொம்ப கோவப்பட்டு கூப்பிட்டு உடனே எடுத்து சிறைசாலையில் போட்டுட்டாங்க. மந்திரி ஏற்பட்டாங்க. அதுக்கு அம்மனு ஒன்றுமே சொல்லலையா, எல்லாம் நன்மைக்கு போயிட்டாராம். ராஜா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வேட்டையாட போனாராம். எங்கே போனார்? போய் அப்படியே வழி தெரியாமல் எங்கேயோ போயிட்டாராம். போய் கடைசியில் காட்டுவாசிக்கவே மாட்டிக்கிட்டான். யார்கிட்ட மாட்டேன்? உடனே அன்னைக்கு அவனுக்கு பலி எடுத்துக்கு ஆள் வேணும் சொல்லிட்டு அவனை அதான் ஓஹோன்னு பிடிச்சிட்டு போய் அவரை ஆஹா ஓஹோன்னு கொண்டாடி பலி இல்லான்னு பலின்னு பார்த்தா ஊரில் விரல் என்ன இல்லை, பாதி இல்லை. இந்த பாதி இல்லாத ஆளை விரல என்ன பண்ண மாட்டாங்க, பலியிட மாட்டாங்க. ஆள் பலியிட்டா முழுசாக பலியிடுவாங்க. ஐயோ, இது வந்து சொத்தை, இது கெட்டு போன உடம்பு, இதை பலியிட முடியாதுன்னு சொல்லி அவனை விட்டுட்டாங்களாம். ராஜா தப்பிச்சு வந்துட்ட உடனே ராஜா யோசித்தாராம், அந்த மந்திரி சொன்னாயா, அந்த கை போனது நன்மைங்கனாயா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி உடனே கூப்பிட்ட உடனே, மந்திரி நீ அன்னைக்கு சொன்னையா, நீ கை விரல போன நன்மைன்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாரு. ராஜாவே, ரொம்ப நல்லது தான், நீங்க என்னை ஜெயிலில் போடுறதும் எனக்கு நன்மை தான் அப்படின்னு. நான் ஏன் அப்படி சொல்றேன்? நிச்சயமா வேட்டைக்கு தனியா போயிருப்பீங்க, என்ன கூட்டு போயிருப்பீங்க. நீங்க விரல இல்லைன்னு அடுத்தது யாரதான் பார்த்துருமா? என்ன பார்த்துருப்பா? உங்களுக்கு பதிலாக நான் தான் பலியாயிருப்பேன். அன்னைக்கு ஜெயிலில் போட்டதுனால நல்ல காலம் நன்மை செய்தீங்க, இன்னைக்கு நீங்களும் உயிரோடு இருக்கீங்க, நானும் உயிரோடு இருக்கேன். அப்போதான் ராஜாக்கு விஷயம் புரிஞ்சுதான். போல நன்மை நம்ம ஆண்டவர் தாவீதை பார்த்தீங்கன்னா நன்மை செய்தான். அவனை இது பண்ணவே இல்லை. இப்போ சுருக்கமாக ஒரு 4-5 காரியங்கள் அவங்க காண்பிடுவான். டக்குன்னு காட்டுற பாருங்க. அப்போ நீதிமானி யாருன்னா அவன் நன்மை செய்கிறான். பாருங்க, இந்த 24:18 சவுல் அறிக்கை பண்ண பாருங்க, என்ன சொல்றாருன்னா, வாசிங்க. நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினார். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. பாருங்க, அவன் சொல்ற இன்று எனக்கு விளங்க பண்ண. அவர் விளங்கவே இல்லையா, ஆனா இன்னைக்குதான் விளங்குச்சானு. தாவீது எனக்கு நன்மை செய்தான், அவன் மற்ற தீன்மை செய்தான், என்ன பண்ண கொண்டு போட்டுக்கலாம். ரெண்டாவதாக பாருங்க, 19 வருஷத்துல பாத்தீங்கன்னா வாசிங்க. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. யார் வாயிலிருந்து வருது பாருங்க, ராஜாவுடைய வாயிலிருந்து வருது, தாவீதை கொல்ல நினைத்த வாயிலிருந்து வருது. நான் உன்கிட்ட கிடைச்சும் என்னை நீ சுகமா எவனா விடுவானா, ஆனா நீ என்னை விட்ட,
இன்று நீ எனக்கு செய்த நன்மை கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. யார் தான் நமக்கு நன்மை செய்யணும்? கர்த்தர் நன்மை செய்யணும். ஆமென். இப்போ பாருங்க, அடுத்தது நீங்க 3வதாக பார்த்தா 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்றும் அறிவேன். ஒரு ராஜா சொல்றான், யாரை பார்த்து? ராஜா இல்லாதவனை பார்த்து, நீ எப்படி இருப்ப? ராஜாவா இருப்பா. எதனால? நன்மை செய்ததுனால. சொல்ல முடியுமாங்க? ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிற ஒரு அமைச்சரை பார்த்து நீ நாளைக்கு முதலமைச்சரா இருப்பேன்னு சொல்லுவாரா? சாத்தியமா? என்னங்க பேசவே மாட்டீங்க? சரிங்க, நீங்கள் வேலையில் உங்கள் போஸ்டிங்கை பார்த்து நாளைக்கு என் போஸ்ட்டை நீ இருப்பேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மனசு வருமா? வராது. ஆனால் இந்த நன்மை எது அதிகம் பண்ண வச்சதுன்னா, எதிராளியே நீ என்ன பண்ணுவ? ராஜாவாக இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க அந்த சொன்ன வார்த்தையை அப்படியே நாங்கள் நிறைவேற்றி 1 நாளாகவும் 29, 26 நீங்க பார்த்தீங்கன்னா பக்கம் 543 வாசிங்க. 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். பாருங்க, அந்த வார்த்தை அப்படியே நீதிமானாகிய தாவீது ராஜாவா இருந்தான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நீங்க 27 வாசிங்கன்னா எத்தனை வருஷம் இருந்தான்னா, அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம், எப்ரோனிலே 7 வருஷமும், எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். 40 வருஷம் ராஜாவா இருந்திருக்கு. அந்த நீதிமானை கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு மாத்திரம் நீ வேட்டில் பார்க்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத நியாயாதிபதி 9ஆம் அதிகாரத்திற்கு அவன் போய் 70 பேரை கொண்டுடுவான். ஆனால் ஆண்டவர் நடுவில் ஒரு இது அனுப்பி அவன் தலையில் திரும்ப அவன் பண்ண அக்கிரமத்தை அவன் தலையில் திரும்ப பண்ணி ஒரு சகோதரி கல் எடுத்து தலைமையில போட்டு அவன் அறிக்கை பண்ணுவான். ஒரு பெண் என்ன கொன்னான்னு வர என்னை குத்துறா அப்படின்னு சொல்லி பண்ணான். அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தர் அவன் பண்ண அக்கிரமத்தை அவன் தலையில திரும்பினான். அதனால ஆண்டவர் தாவீது பண்ணியிருந்தாருன்னா அவனை ஆண்டவர் 40 வருஷம் ஆளை விட்டுருக்க மாட்டாரு. நடுவில் என்ன பண்ணியிருப்பாரு? பிடிக்கிட்டு இருப்பாரு. எவ்வளோ இடர்கள் வந்தது, ஆனாலும் ஆண்டவர் ராஜபாரத்தை அவங்களேருந்து பிடுங்கவே இல்லை. அவன் மகன் அப்சலோம் பிடுங்கினான். அதனால கர்த்தர் அவங்கள்ட்ட பிடுங்கி யாரும் அவங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா நன்மை. திருப்பி அடுத்த வசனத்தை பார்த்தீங்க 28 பார்த்தீங்கன்னா எப்படி தாவீது பார்த்தீங்கன்னா வாசிங்க. அவன் தீர்க்க ஐஸ்வர்யமும் மகிமையுள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். அவ பார்த்தீங்கன்னா நீதிமானாகிய தாவீது எப்படி ஆனான்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய். எங்க இருந்தான்? சவுலை சந்திக்கும் போது, சவுலுக்கு நன்மை செய்யும் போது ஒண்ணுமே இல்லாத, ஒண்ணுமே இல்லை, வீடு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆண்டியா இருந்தான், பரதேசியா இருந்தான். அவன் சொன்ன செத்த என்னது நாயின்றான், இது தெல்லு பூச்சின்றான், இது புழுன்றான். அப்படியேப்பட்ட அவனுடைய முடிவு எப்படி இருக்கான்? நன்மை செய்தனால ஐஸ்வர்யமும் அவன் மகிமை உள்ளவனாய் முதிர் வயது வரைக்கும் அவன் வாழ்ந்து மறித்தான் சொல்லியிருக்கு. 7வது கடைசியாக பார்த்தீங்கன்னா தாவீது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் 2 சாமுவேல் 1 நீங்கள் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமெரிக்கன் என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வாலிபன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுலை கொண்டுட்டு வந்த ஒரு மனிதன். அப்போ நீங்க 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா வாலிபன் கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை கொண்டான். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த பழி உன் தலையின் மேலே இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொண்டு போட்டேன் என்று உன் வாயை உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிட்டேன். ஸோ இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா சவுல் அங்கே குத்துயிராக இருக்கும் போது இந்த வாலிபன் போகும்போது சவுல் தான் கேட்குறாரு, என்னை நீ என்ன பண்ண? கொண்டுடுப்பா, என்னால் முடியல என்று சொல்லி அவன் கொண்டு அவனுடைய இதெல்லாம் கொண்டு தாவீதை காட்டுறான்.
தாவீதை பார்த்தோன்னே அப்போட தாவீது என்ன பண்ணிருக்கணும் தாவீது, என்னால் கொல்ல முடியல, அட்லீஸ்ட் நீயாவது கொல்லியடா. நீ சம்டைம் நீங்கள் சொல்கிறீங்களே என்னால் அடிக்க முடியல, கட்சியில் போலீஸ்காரன் வச்சாங்க சொல்கிறீங்களே, என்னால் அடக்க முடியல, கட்சியில் அவராலே அடங்க வாய் சொல்கிறீங்களா இல்லையா? சொல்லிடுறோம், தவறாக சொல்லிடுறோம்ப்பா, என்னால் இதை கண்டிக்க முடியல, கட்சியில் உன்னை ஸ்கூலில் கண்டிச்சாங்கல்ல அப்படின்னு சொல்கிறோம் போல். தாவீது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவனுக்கு வாய்ப்புகள் இருந்தது, சவுலை கொல்லலை, இன்னைக்கு கொண்டுட்டு வந்து நிற்கிறான், வாடா பேஷ் அப்படின்னு அவனை வரவேற்கல. அதே ஸ்டாண்டர்ட் தான் பாருங்க, அதே உடைய நிலைப்பாடு என்ன பாருங்க. அந்த நீதிமான் நன்மை செய்கிறவனா அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே நீ எப்படி கை போடலான்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், நீதிமான் தாவீது சவுலை கொன்றவனை கொன்றான். நீ அவனை கொண்டுட்டு வந்த வெகுமதி இல்லை, உனக்கு உன் ஜீவனே இல்லைன்னு சொல்லி எடுத்தான். அதுதான் அவனுடைய பாருங்க, அதுதான் நன்மை செய்கிறவன். கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்லேயே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுல் முடிவில் எல்லாம் இழந்து அவன் என்ன பண்ணான், மறித்து போனான். ஒன்றுமே இல்லை, சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் சாகும்போது கூடிய 3 பிள்ளைகளும் சேர்த்தான். இருந்தது அந்த பேரனுங்க, அதுவும் ஒருத்தன் முடவன். ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் அவன் குடும்பம் போயிடுச்சு. ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவனுடைய நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார் சொன்னது போல நீதிமான் தாவீது நன்மை செய்த அவனோட குடும்பத்தோடு கர்த்தர் இருந்து அந்த சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுதுமே நாம் என்ன செய்யணும், நீதிமான் யார், நன்மை. அந்த நீதிமான் பனைய போல செழிப்பான். என்ன ஆனாலும் நீங்கள் பாட்டு என்ன பண்ணீங்க, செலுத்தி போயிட்டே இருப்பீங்க. என்ன செய்ய வேணும், நன்மை மாத்திரம் செய்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 643. யோபு சாப்டர் 12 வாசிங்க. நான் வாசித்துல, என் சிநேகிதரா நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். 2வதாக பார்த்தீங்கன்னா, நீதிமான் யார்னா, நீதிமான் தேவனை நோக்கி பிரார்த்திப்பான். சொல்லுங்க, நீதிமான் தேவனை நோக்கி பிரார்த்திப்பான். நீதிமான் தேவனை நோக்கி ஜெபிப்பான். நீதிமான் தேவனை நோக்கி விண்ணப்பிப்பான். அப்போ இது சொல்றாரு, அவருடைய வசனத்தை நீங்க வாசிக்கிறாங்கன்னா, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டேன், என் தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகி நீதிமான் பிரயாசம் பண்ணப்பட்டது. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. ஏற்கனவே அவருடைய நிலைமை என்னன்னா, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகி நீதிமான் பிரயாசம் பண்ணப்படுகிறான். யோபு ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டார். சொல்லுங்க, என்ன பண்ணாரு, எல்லாம் அவருடைய பிள்ளைகளை இழந்துட்டார், அவருடைய சொத்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அவருடைய சரீரத்தில் வியாதியோடு இருக்கும்போது அவருடைய நண்பர்கள் அவர் பிரயாசப்பட சொல்ல, என்னுடைய சிநேகிதர் என்ன பண்ண, என்ன நிந்திக்கப்படுது, செய்கிறால் நான் நிந்திக்கப்படுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக நம்ம நிலைமை பார்த்து நன்மை செய்கிறது இல்லை, நிந்திக்கிறாங்க. என்னடா இவன் கஷ்டப்படுறானே, என்னடா இவன் இப்படி பாடியில் இருக்கானே, என்னடா இப்படி இறந்துட்டானே, என்னடா இப்படி உபத்திரப்படுறானே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறதில்லை, உதவி செய்யறதில்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் நான் சும்மாவா, கடவுளுக்கு கண்ணு இருக்குது, அப்போ தான் சொல்லலாம் கடவுளுக்கு கண்ணு இருக்கான். இப்போ இது வரைக்கும் என்ன இதுதான்,
கண்ணு இல்லையா? கடவுள் கண்ணு இருக்குது, அதனால தான் அவர் என்ன பண்ணுறதுக்கு நல்லா செய்தார், எனக்கு நல்ல இதுக்கு மேலேயும் செய்வார் அப்படின்னு அப்படின்னு சொன்ன. ஆனால் அவன் சொன்னான், நான் என்ன பண்ணுவேன், பிரார்த்திப்பேன், அல்லேலூயா, விண்ணப்பிப்பேன், எனக்கு தெரியும் நான் நீதிமான். ஆமே, அவன் அதை விட்டு கொடுக்கவே இல்லை பாருங்க. அவனுக்கு தெரியும் அவன் யாரு, நீதிமான். அதனால் நமக்கு தெரியுங்க நம்ம யாருன்னு. மற்றவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, மற்றவங்களுக்கு நான் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும் நான் யாருன்னு, உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார், கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் யார். ஆமே, மனுஷன் வந்து அப்படி வெளி தோட்டமாக பார்த்துட்டு எடை போடுவான். ஆனால் ஆண்டவர் மகத்தை பார்க்க மாட்டார், இதயத்தை பார்க்குறாரு. ஆண்டவர்கிட்ட ஆளை பார்த்து எல்லாம் ஆண்டவர் ஏமாற மாட்டார். ஆண்டவர் இறுதியம் தெரியும், ஆண்டவருடைய இறுதியம், மனுஷனுடைய இறுதியம் என்னன்னு அவருக்கு தெரியும். பாருங்க, அப்போ சொல்கிறான் ஒரே வார்த்தை, என்ன எல்லாம் எழுந்து போன எனக்கு வந்து அவன் ஆறுதல் சொல்லி, சரிப்பா உடுப்பா போச்சுப்பா, அதனால் நியாயப்படுத்தலைப்பா. சில பார்த்தீங்கன்னா போச்சுன்னா அந்த போனதுக்கு வச்சு பேசி 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 இருக்கிறதையும் போயிடும். போச்சே விடு அப்படி விட மாட்டாங்க. இல்லை, எல்லாம் இழந்துட்டான். அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வந்தவனா ஆறுதல் சொல்ல முடியாது, அழுதான், எல்லாம் சொல்லி அழுதான். அதுக்கப்புறம் நியாயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது காரணம் என்னவா இருக்கும், யோசித்தியா, அப்படி இப்படி அப்படின்னு போட்டு நோண்ட ஆரம்பிச்சான். எல்லாம் போச்சப்பா, சரீரம் போச்சு, சுகம் போச்சு, சொந்த பொண்டாட்டி விட்டு போயிடுச்சு. இல்லை யோ, நீ எதுக்கு ஏன் உயிரோடு இருக்கிற, நீ இன்னுமா ஏன் இந்த நீதிமானா இருக்கிற, உத்தமனா இருக்கிற? அதான் சொல்ற பாருங்க, உத்தமனாகி நீதிமான் பிரயாசமா, அவளே பிரயாசம் பண்ண போனான். பார்த்தீங்கன்னா நீ என்னமோ அந்த உத்தமத்தை இருக்கிற, நான் தேவனை தூசித்து ஜீனை விட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவரு போற மாதிரி தெரியல, நான் போறேன், நான் போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ எல்லாம் போனதை குறித்து பேசக்கூடாது. போனா போட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்படிதான் ஆறுதல் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எப்படிதான் இருக்காங்க, உடனே அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஏன் போச்சு, ஏன் நடந்தது, ஏன் இழந்தது, ஏன் லாஸ் ஆச்சு, இப்படிலாம் நடக்குமா, காரணம் இல்லாம நடக்குமா, இப்படி அநியாயமா உண்டாகுமா, இப்படி கையை விட்டு போவோமா, அப்படி இப்படின்னா போட்டு போட்டு அலசு அலசு. எனக்கு ஜெரம் பண்ண சொன்னது வந்து ஞாபகம் வருது. ஒருத்தர் வந்து கொசுவை வச்சு ஆராய்ச்சி பண்ணான். என்னது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? கொசுவை வச்சு, கொசு இப்படி இருக்குமா, கொசு இவ்வளோ நாள் வாழுமா, கொசு இவ்வளோ உட்பதுமா. அப்போ அவர் சொன்னார், யோ, கொசுவை பற்றி ஆராய்றதுக்கு ஆண்டவர் யாருன்னு ஆராய்ச்சி நான் ஒரு இனதான் கிடச்சிருக்கோம், கிருவை கிடச்சிருக்கோம், பலன் கிடச்சிருக்கோம் போல போனதை குறித்து ஆராயும். அதுக்கு ஒரு சொல்லிட்டு கடைசியாக என்னதான் சொல்லுவாங்க, அதுக்கு யார் காரணமோ அவங்கள வச்சிருவாங்க. ஆனால் நீங்களும் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிற மனசு இருக்கா? ஏற்றுக்கணும். அப்படி ஆச்சா அப்படியே ஆவலாம் என்ன பண்ணோம், சரி என்னால் தான் ஆச்சு, என்னால் தான் ஆச்சு ஏற்றுக்கலாம். அதான் யார்? நீதிமான். ஆமென். இயேசு பாருங்க, அவர் எதுவுமே பண்ணவே இல்லை. அவரை வந்து கொண்டு போயிட்டு ஒப்பு கொடுத்த போது அவர் எல்லாத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். பிள்ளாந்து பார்க்குறான், நாடா இவர் எல்லாத்துக்கும் என்ன உனக்கு இதுவே இல்லையா கேட்கலாம், உனக்கு இதுவே இல்லையா, உன்னை இப்படி அம்மாட்டமா, இதோடைய விலை உனக்கு தெரியுமா, என்னன்னு மரணப்பா, என்ன எனக்கு அதிகாரம் ஒன்று எனக்கு தெரியுமானவங்க. பரத்திலிருந்து ஒன்றும் கொடுக்காவிட்டா ஒன்றும் நடக்கும். ஆண்டவர் இல்லை, அந்த ஒய்ஃப் வெளியே வருது, யார்கிட்ட பேச தெரியுமா, அவர் நீதிமான், ஜாக்கிரதையா பேசு. பார்த்தீங்கன்னா நாம் சம் நேரத்தில் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அதை என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆமென். அவர் 1ஆம் அதிகாரத்தில் இழந்தார், 41 அதிகாரம் வரைக்கும் அவர் இழந்த ஸ்டேட் தான். அவ்வளோ நாளும் அவன் ஜோமண்டே இருந்தார். எவ்வளோ வரைக்கும்? 41 அதிகாரம் வரைக்கும். நீங்கள் ஒரு வருஷத்தை கேட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்தே போக மாட்டோம்.
நமக்கு அந்த மாதிரி உபத்திரம் வந்தான். ஆனால் அவன் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்க நீதிமான் யாருன்னா தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்வான். எப்பொழுது நிந்திக்கப்படும் போது, பிரயாசப்படும் போது அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியாக செய்வார்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த குறிப்பிட்ட சப்பாயிண்டா சொல்கிறேன், நீங்கள் 17:9 வாசிங்க. யோபு 17:9 வாசிச்சீங்கன்னா வாசிங்க. நீதிமான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நீங்க நீதிமான ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியில வச்சுக்கிட்டாங்கன்னா, நீங்க அந்த வழியை எப்படி இருந்தாங்க உறுதியாய் வழியை நீங்க விடவே கூடாது. அதுதான் நீதிமான். சில பார்த்தீங்கன்னா டக்குன்னு வழியை மாத்திடுவாங்க. எந்த பாதையில கர்த்தர் நடத்துகிறாரோ அந்த வழியிலே போகணும். யோபுக்குவா பாருங்க, நான் போகும் வழியை அவன் அறிவார். அதனால அவனுக்கு தெரியும், இந்த வழியில நான் ஆண்டவர் போட்டேன், இந்த வழியில தப்பிக்கவே முடியாது. அப்போ இந்த வழியில எனக்கு யார் இருக்கிறான்னா என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். ஓ, நீதிமான் யாருன்னா தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வான். நீதிமான் யாருன்னா தன் வழியில உறுதியா இருப்பான். நீதிமான் யாருன்னா 22:19 யோபு வாசிங்க. ஆகையால் துன்மார்க்கனின் 22:19 எங்கள் நிலைமையை நிர்மலமாக்காமலும் அவருக்கு மீதியானதையோ அக்கினி பட்சித்தது என்பதையும் நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். நீதிமான் யாருன்னா சந்தோஷப்படுவார். சொல்லுங்க, நீதிமான் யாரு? சந்தோஷப்படுவார். என்ன நடந்தாலும் சந்தோஷப்படுவார். சத்ரு அழிந்தாலும் சந்தோஷம்தான், சத்ரு வாழ்ந்தாலும் சந்தோஷம்தான். நீதிமான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லல. அல்லேலூயா. அப்போ அந்த நீதிமான் ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா 36:7 பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நீதிமான் இதுல யோபுல வாசிங்க 36. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். கர்த்தர் தம்முடைய கண்ணு நீதிமான் மேல, நீதிமானை விட்டு விலக்காமல். ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த உலகத்துல நீங்க நீதிமான் பணியை போல செழிப்பான். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுகிறவன் அவன் கண்ணை வைத்துக்கிட்டே இருப்பார். நீங்க நினைக்காதீங்க யாருமே பார்க்கல. கர்த்தர் உங்களை பார்த்து, நீங்க பண்ற விண்ணப்பத்தை கேட்டு, கர்த்தர் நீங்க போற வழி அறிந்து, கர்த்தர் நீங்க பண்ற துக்கத்தையும் பார்க்குற, சந்தோஷத்தையும் பார்க்குற. கர்த்தர் தம்முடைய கண்ணை உங்க மேல வைத்து என்ன பண்ணுவாராம் அவரு? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்து ராஜாக்களோட உட்கார வைப்பாருங்க. எவ்வளவு பெரிய, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்மளை ஆண்டவர் கொண்டு போய், அதாவது இவங்களோடலாம் நம்ம உட்கார முடியுமா, நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தகுதி இல்லை. ஆனால் அவங்களோட உட்கார வைக்கிறார். யாருன்னா கர்த்தர். ஆமென். கர்த்தர் நம்ம மேல கண்ணை வைத்து நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நம்ம கண்ணை நம்ம விட்டு விலக்காமல் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ராஜாக்களோடு கூட சிங்காசனம் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்னென்றைக்கும் உட்கார்ந்து இருக்கவும் செய்கிறார். உயர்த்திட்டே, அதான் சொன்னார், எப்படி நீதிமான் பணியை போல செய்வார் போல உயர்த்துகிறவர். அப்படியே உயர்த்திக்கிட்டே போவார். ஆனா நம்ம எப்படியாதான் இருக்கணுமா? நீதிமானா இருக்கணும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். யோபின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை 42:10 பாருங்க. அந்த விண்ணப்ப நீதிமன் யாரு? விண்ணப்பம் செய்கிறவர். அவர் விண்ணப்பம் செய்தார். என்ன விண்ணப்பம் செய்தார்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறைப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியா கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, ஆண்டவர் அவன் எவ்வளோ பிரயாசப்பட்டால், அதாவது கிண்டல் பண்ணப்பட்டாலும், குறை சொல்லப்பட்டாலும், நியாயம் தீர்க்கப்பட்டாலும், யோபு செய்த ஒரே வேலை தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தான். அதே யோபு 42:10 தொடர்ந்து அந்த ஸ்நேகிதனுக்காக பிரார்த்தனை செய்தான். கர்த்தர் என்ன பண்ணாதான்? யோபு நிலையை மாற்றினார். நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நமக்காக மாத்திரம் இல்லை, சிறியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு, நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்மளுக்கு உபத்திரப்படுத்துறதுக்காக, நம்மளை கஷ்டப்படுறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என்னதான்?
சொல்ல மாட்டீங்களே? இதை பண்ணுமா? ஜபம் பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நல்ல காலம்ப்பா. நான் எங்காலும் வேற மாதிரி வந்தது. ஆமாம், வம்பு பண்ணணும்னு வைக்கிறது இல்லை, வம்பு பண்ணக்கூடாது. ஆமாம், ஜபம் பண்ணணும். அப்போது ஜபம் பண்ணும்போது கர்த்தர் பார்ப்பாரு, உனக்கு இவ்வளோ உபத்திரவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுத்தி நடத்துகிறாங்க, ஆனால் உன்னை நீ ஜபமே பண்ணுறியா? சரி, ஜபம் பண்ணு. நீ பண்ணுற ஜபத்தை கேட்டு அவன் சிறியருப்பே மாற்றுவேன், உன் சிறியருப்பே மாற்றுவேன். ஆனால் ப்ளஸ் ஒரு ஆசீர்வாதம் உனக்கு எல்லாம் எப்படி தருவேன்? ரெட்டையாக தருவேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன். நான் நீ இழந்ததை ரெட்டிப்பாய் தருவேன். இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீதிமான் தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் நான் ஜபம் பண்ணுறேன்ப்பா, நான் இழந்ததெல்லாம் எனக்கு என்ன பண்ணுங்க, ரெட்டிப்பாக தரங்கப்பா. எனக்கு எவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையில் என் மேலே சிறையிருப்பில் கொண்டு பண்ணலாம், அவங்க சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பான்னு ஜபம் பண்ணுங்க. உங்கள் ஜபத்தை கேட்டு அவங்க சிறையிருப்பை மாற்றுவார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சுருக்கமாக சொல்லி முடிக்கிற மாதிரி. அடுத்தது ஓசியா 14:9 பார்த்தீங்கன்னா, நீதிமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நீதிமான் அவைகளில் நடப்பார்கள். ஓசியா 14 பக்கம் 819. நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். நீதிமான் அவைகளில் நம்மையால் கர்த்தருடைய வழிகளே நடப்பார்கள், பாவிகள் இடறி விழுவார்கள். ஆபகுட் 10:84 பார்த்தீங்கன்னா, 1084 நீதிமான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். எப்பொழுதும் நம்முடைய விசுவாசத்தை விடவே கூடாது. கடைசியாக நீதிமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூக்கா 18:10 நீங்கள் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேவனை பாவியாகிய ஒரு மனுஷன் அங்கே தேவாலய ஆலயத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுவான். என்ன? பாவியாகிய என் மேலே கிருபையாக போகும்போது, தன் வீட்டுக்கு திரும்பி போகும்போது எப்படி போனான்னா, நீதிமானாக போகிறானா. அல்லேலூயா. ஏன்னு நம்ம முடிப்போமா? நேரம் ஆயிடுச்சு, எனக்கு கொடுத்த நேரம் 10 மணி முடிஞ்சிடுச்சு, நான் அதிக நேரம் எடுக்க விரும்பல. ஏதுங்க இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களை பார்த்து? நீதிமான் பணியை போல செழிப்பா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? அது செழிக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நீதிமான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நீதிமான் என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். நீதிமான் என்ன செய்யணும்? சொல்ல மாட்டீங்களே, வழியை நீ உறுதியாக இருக்கணும். நீதிமான் என்ன செய்யணும்? எப்போவுமே சந்தோஷப்படுங்க. நீதிமான் என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களை பார்க்குறார் என்று நீங்கள் எப்போவுமே விசுவாசிக்க வேண்டும். நீதிமான் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணும் போது எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி தருவார். இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது, ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, ஆண்டவரே பாவியாக என் மேலே கிருபையாக இருந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லுங்க. இந்த முதல் வாரமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் எப்போவுமே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். சீக்கிரம் முடிச்சேன்னு எழுதுக மனசு இல்லையோ? சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளான, கை கொள்ள வேண்டிய ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எப்போதுமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவார். அதில் சந்தேகமே கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கலாக நிறைய அனுபவங்கள் இருக்குது. என்னுடைய இடத்துல ஒருத்தனை கொண்டு போயிட்டு நான் வேலையில் சேர்க்கும் போது எனக்கு எல்லோரும் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, உன் வேலையில் சேர்க்காத, உன் வேலை சேர்த்துனா உனக்கே வேலைக்கு வேட்டு வைப்பான், அது மாதிரி செய்யாத அப்படின்னா. சார் அப்படி இல்லை, ஒரு பொசிஷன் காலியாக இருக்குது, வேலை இல்லை, என்னுடைய அவசியம் இருக்க ஒரு பையன் தானே, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வச்சோம். வச்சிங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, நன்மை செய்கிற என்னை பற்றி எங்கள் ஓனர் நம்மகிட்ட போய் தப்பாக சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு தப்பான பாலியம் தெரியும், நல்ல பாலியம் தெரியும். சொல்லுங்க, தப்பான பாலியம் தெரியும், நல்ல பாலியம் தெரியும். இப்போ நான் வச்ச போது நல்ல பால். அப்போ நான் ஒரே ஒன்று சொன்னேன், கர்த்தர் நான் நன்மை செய்கிறேன், என் இடத்துக்கு யாரால என்ன பண்ண வர முடியாது, என் இடத்துக்கு யாராலே வர முடியாது.
அதே போல ஆண்டவர் என்னை உயர்த்திட்டே தான் போனேன். அவனை ஆளே காணும். அதுக்கப்புறம் கம்பெனி விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பரிதாபமாக இருக்கான். இன்னும் பரிதாபமாக தான் இருக்கான். எப்படி இருக்கான்? இன்னும் பரிதாபமாக தான் அதே கூலி வேலை செய்து தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? காரணம் நன்மை செய்தார். நம்ம நன்மையே செய்யணும். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பயணத்தில் எவ்வளோ நண்பர்கள் எனக்கு நண்பர்களானாங்க. எந்த நண்பர்களும் எனக்கு என்ன பண்ணல, நான் முன்னேறதுக்கு எனக்கு காசையோ பணத்தையோ இதுவோ கொடுத்தலாம். நான் எவ்வளோ நன்மை தான் செய்திருக்கேன். எல்லாருக்கும் நன்மை தான் செய்திருக்கேன். யாருக்கும் நான் தீவை செய்தே கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு உயர்த்திக்கிட்டே போனார். இன்னும் உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்தோம். நான் என்னதான் பண்ணேன்னா நன்மை செய்தார். ஏன்னா நன்மையை பெற்ற ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு. இலவசமாய் பெற்ற இலவசமாக கொடுப்பாங்க. இலவசமாக ரட்சிப்பை பெற்ற, இலவசமாக கிருபை பெற்ற, இலவசமாக ஆளுடைய அன்பை பெற்ற, எல்லாம் எனக்கு இலவசம்தான். நான் நிற்கிறது யாருன்னா எல்லாம் இலவசம்தான். யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். எப்படி வந்தது? நீதிமானா ஒரு பார்வையில் நன்மை செய்யணும். ஆமே. நீதிமானா ஒரு பார்வையில் விண்ணப்பம் பண்ணி, நீதிமானா ஒரு பார்வையில் வயலே நடக்கும். இன்னும் வயலே நடக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்க விசுவாசத்தை விடாதீங்க. விசுவாசத்தை விடாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார். கர்த்தர் என் கூட நடத்துவா. நான் இந்த உலகத்தில் என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். என்னை ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை எட்டாத உயரத்துக்கு கொண்டு போய் என்னை வைப்பார் அப்படின்னு நீங்க என்ன பண்ண விசுவாசம் செய்வாரா மாட்டாரா? செய்வார். ஆமே. அப்படி கர்த்தர் அப்படியே உயர்த்துவார். அப்படியே உயர்த்தி 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 ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவர் நல்ல இயேசு. ஆமே. இயேசு நம்மளை ஆசீர்வதித்தார். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன தரோம்னா ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை இருக்காது. வேதனை இருக்காது. ஐஸ்வர்யம் உலகத்தில் கிடைக்கும். கூட என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம கொடுக்குற அந்த செழிப்பு, ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வேதனை கிடையாது. அது நமக்கு சந்தோஷம். ஆமே. அது நமக்கு சமாதானம். அது நம்ம கர்த்தர் நம்ம கொடுக்குற நமக்கு என்ன சொல்லுது? பெரிய பாக்கியம். கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே கூட என்னை நீதிமானாக என்னை மாற்றி நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது நான் கர்த்தர் என்னை இந்த பாவியாக என் கிருபை இருந்தார். இந்த பிப்ரவரி மாதம் என்னை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்னை இப்போதே தம்முடைய ஆலயத்தில் என்னை கர்த்தர் தாமே கழுவி பசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாய் ஆக்கி என்னை என் வீட்டுக்கு அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்னா அவர் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார். நான் இப்போது நீதிமான் பண்ணையை போல் நான் செழிப்பேன். ஹல்லேலூயா. ஓ, நான் செழிப்பேன். என்னை செழிக்க பண்ணுவா. என்னை செழிக்க பண்ணுவா. என்னை செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னை பிரயாசப்பட்ட, அதாவது என்னை கிண்டல் பண்ணிட்டு என்னை ஏழைக்கிழமை பார்த்த அதே கண் வாயால சொல்லும், அவ ஆண்டவர் இவனோடு இருந்தார். கர்த்தர் இவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தார். எல்லாம் திரும்பி பெற்றுக்கொண்டான். திரும்பி பெற்றுக்கொண்டான். திரும்பி பெற்றுக்கொண்டாள். திரும்பி பெற்றுக்கொண்டாள். ஓ, இவர் தேவன் இயேசு மெய்யாகவே உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தையும் பீடம் அடைக்கிறோம். எங்குகிறோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தையும்
கையில தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீதிமான் மணியை போல செழிப்பார். ஓ, கர்த்தருடைய மேகம் உங்க மேலே மூடுகிறது. செழிக்கிற மேகம், உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற மேகம். ஓ, உங்களை கரம் பிடிக்கிற, உங்களை காண்கிற இயேசுடைய கண் உங்க மேல பதைத்து உங்களை வழிநடத்துகிற அந்த அபிஷேகம் இந்த மாதம் முழுவதும் இப்போதே உங்க மேல உண்டாகிறது. கர்த்தர் உங்களை எல்லாம் திரும்பி பெற்றுக் கொள்வீங்க. நன்மை மாத்திர செய்யுங்க, நன்மை மாத்திர செய்யுங்க. நீதிமானா இருந்து நன்மை மாத்திர செய்யுங்க. கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஜெபம் மாத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு உபத்திரவம் பண்ணாலும், வேதனை பண்ணாலும், கஷ்டப்படுத்தினாலும் பண்ண வேண்டிய விண்ணப்பம் ஜெபத்தை மாத்திரம் ஏறெடுத்துக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்கள் சிறப்பை மாத்திரமல்ல, நீங்களை ஜெபிக்கிற உங்களை உபயோகப்படுத்துற சிறப்பை மாற்றி இரட்டை தனையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ, உங்களை உயர்த்துவார். என் வீட்டுக்கு போகும்போது ஒருவேளை பின்மாற்றத்தில் இருப்பீங்களா, பாவியாக என் மேல் கிருபையாக என்னை ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து உங்க வீட்டுக்கு போகும்போது நீதிமானா போங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் செழிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் காலை கூடில் நேரம் முதல் மட்டும் எங்களோடு இருந்து நடத்தினீரப்பா. பாடல் மூலியமாக எங்களோடு பேசினீர், ஆராதனை மூலியமாக எங்களோடு இடைப்பட்டீர், சாட்சிகள் மூலியமாக நாமத்தை மகிமைப்படுத்தினீர். நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பத்துக்கு ஜெபத்துக்கு கேட்டு சுகப்படுத்தினீர், பலப்படுத்தினீர். இப்போது எங்களோடு பேசி நீதிமான் பனையை போல செழிப்பான்னு இல்லை ஆண்டவரே வாக்கு பண்ணிருக்கிறேன். கர்த்தாவே, இந்த வருஷத்திலே வாக்கு திட்டப்படி பயப்படாத என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அவள் வளர்வார்கள் என்று சொல்லியிருந்தார். நீதிமான் செழிப்பான் என்று உணர்ந்ததை நேர்த்து பேச இன்று பனையை போல செழிப்பான் என்று சொல்லியிருப்பான். இந்த வார்த்தையை ஆண்டு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய ஜனங்களை கர்த்தாவே ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஒவ்வொருவரும் செழித்து இருக்கணும்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவரிலையும் அவங்க வாழ்ந்து சுகமா இருக்கணும். உங்களுடைய காரியங்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் நடக்க வேண்டிய எல்லா நல்ல காரியங்களும் நடக்கட்டும். ஆண்டவரே, நாளை நடக்கிற கல்யாணம் நடக்கட்டும். ஆண்டவரே, February 13 நடக்கிற கல்யாணம் நடக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, அருமையான ஆண்டவரே மகன் கர்த்தாவே இயேசுவே, அப்பா கர்த்தாவே இயேசுவே, ஆண்டவரே விஜயம், ஆண்டவரே ரம்யாவுடைய திருமணம் கர்த்தாவே ஆசீர்வாதமாய் நடக்கட்டும். கர்த்தா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தில் பிள்ளைகள் எல்லாம் படிப்பையும் பொறுப்படுத்துக்கிறோம். ஆசீர்வாதிங்க, கூட இருந்து வழிநடத்துங்க. கொடுத்த எல்லாருடைய தசம காணிக்க ஆசீர்வதிங்க. விசேஷமாக சம்பத்தனுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அண்ணனை தொட்டு காலில் இருக்க எல்லாம் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் சுட்டடிக்கிறோம்ப்பா. சுகம் உண்டாவதாக தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வீடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல வசனத்தோடு கர்த்தருடைய வருகை வந்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை செழிக்க பண்ணுவார். அமைதியாக நீங்க இருங்க. சண்டே கிளாஸ் இப்போது இருக்கிறது.